சிம்மராசி இந்த பொதுவாகவே ஊருக்குள்ள உலகத்தில் என்ன பிரச்சனை, சிம்மராசினா சிம்மராசியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிங்கிறது ஒரு அருமையான ராசி. எதனால், என்ன காரணம்? சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 5வது ராசி. 5 தாங்க ரொம்ப முக்கியம். 5ங்கிறது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. என் குருநாதர் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவார், 5 கெட்டு போச்சுன்னா அவன் வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான இடம். அப்படி என்ன சார் 5ல் இருக்குது? பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் இருந்தால் தாங்க நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறக்க முடியும். நல்ல அப்பா அம்மான்னு நான் சொல்கிறது எனக்கெல்லாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவே சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சரி, அப்படி அப்பா அம்மா சேர்த்து வைக்கல, நானே தான் சம்பாதிக்கணும், அதுக்கும் 5ஆம் இடம் வேணும். சரி, நல்ல மனைவி சார், தெய்வம் மாதிரி சார், லட்சுமி சார் என் பொண்டாட்டி அப்படின்னா அதுக்கு 5ஆம் இடம் வேணும். என் குழந்தைங்க எந்த நல்லது நடக்கணும்னாலும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கும். அந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2025 புரியுதா உங்களுக்கு? அந்த 2025 அந்த 5 இந்த 5 அதெல்லாம் சேர்த்தும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். இந்த 5ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த 2025 நிறைய தம்பதிகளுக்கு தாமத குழந்தையாகும். தாமத குழந்தைன்னா லேட் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். திருமண தடைகள், இந்த கல்யாணம்னு ஒன்று நடக்குமா சார் என்கிட்டலாம் சில பேர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறது நமக்கே பயமாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள், இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படிலாம் வருவாங்க. அது வயசு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 22 வயசாக இருக்குது. இந்த 22 வயசுல இவன் டயர்டாயிடலாம். கல்யாணம் டவுட் தான் சார் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு சில பேர்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 35 வயசில் என்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் பாருங்கள் ஏதாவது எப்படியா நடக்குமான்னு பார்ப்பேன். இப்போ 22 வயசில் ஒருத்தன் டயர்டா, கல்யாணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துடலாங்கிறான். அந்த அளவுக்கு டயர்டாயிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களெல்லாம் இந்த 2025 5வது ராசியான உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி, குழந்தை பாக்கியம் தாமதமானால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2025 ஹாப்பி நியூ இயர்ங்கிறது உங்களுக்கு தான்.